வாரத்தினுடைய கடைசி இந்த ஜெப ஐக்கியங்கள்ல நாங்கள் கலந்து கொள்ளும்படி நீங்க கிருபை பாராட்டிருக்கீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வரக்கூடிய அந்த உன்னதமான கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தினத்திலும் செய்திகளை தர இருக்கிற சகோதரிக்காக மன்றாடுகிறோம். தேவரீர் அவங்களை நீங்க மகிமைப்படுத்துங்க. அவர்கள் மூலமாக நீங்க எங்களுக்கு தரக்கூடிய அந்த உன்னதமான சத்தியத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கவும், ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அத்தியாசப்படுத்தவும், இன்னும் மூக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து பெருகவும் தேவரி கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் வர தாமத்திருக்கிற எங்களை சகோதர சகோதரிகளுக்காக இடத்துல விண்ணப்பிக்கிறோம். தேவரீர் அவர்களை சீக்கிரமே அழைத்து கொண்டு வாருங்க. ஏற்ற நேரங்களில் அவர்களை வந்து ஆண்டவரே இந்த ஜெப ஐக்கியங்களை பங்கு கொள்ள தேவரி கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய இந்த ஆராதனையில ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நாங்கள் வெறுமையாக்கி உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் அதற்கு ஏற்ற பிரகாரம் எங்களை நீர் தயார்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அனைத்தையும் சமயத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்தவித தடங்களும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே நீர் கிருபையாய் எங்களை வழிநடத்த வேண்டுமாறு மற்றும் மன்றாடுகிறோம். மறுபடியுமாக எங்களை வெறுமையாக்கி உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமீன். ஆமீன். இந்த வேளை கூட நம்ம இந்த நாளுக்குரிய செய்திக்காக நம்ம ஆயத்தமாகும்படியாக முதலாவதாக இன்றைய நாளுக்குரிய சிந்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். இதுவரை நம்ம சிந்தித்த காரியங்களை பார்த்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். வாசமாயிருக்கும் ஆவியானவர் குறித்தும், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் குறித்தும், நடத்துகிற ஆவியானவர் குறித்தும், புத்த சுகாதார ஆவியானவர் குறித்தும், சாட்சி கொடுக்கும் ஆவியானவர் குறித்தும் நாம் பார்த்தோம். உதவி செய்யும் ஆவியானவர் குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம அடுத்த பகுதியாக பார்க்கும் பொழுது நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர் குறித்து பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அதில் கடைசி பகுதியிலே, நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்றதென்று அறியாமல் இருக்கும்படியால் ஆவியானவர் தாமே வாக்கு அடங்காத பெருசோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம பல வேளையில் ஜெபம் பண்ண தெரியாது இருக்கிறோம். ஜெபம் பண்ண முயற்சி பண்ணுறோம், ஆனால் நம்மளால் முடியல. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நமக்கு நம்ம செய்கிற ஜெபம் சரியான ஜெபமாக இல்லையா என்று நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுது. பெரிய குழப்பம். நினைக்கிறோம் இது சரி என்று சொல்லி, பலவேளை அது சரியாக அமைது இல்லை. ஆகையால் நம்ம பலவேளையில் குழப்பத்தில் இந்த மாதிரி நம்ம ஜெபத்தில் திணறுகிறோம். இப்படி திணற வேலையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் துணை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், ஆவியானவர் என்ன செய்வார்னாக்கா, நமக்காக பெருமூச்சலோடு கூட நமக்காக நம் சார்பிலே அவர் நமக்காக வேண்டுதல் செய்வார் சொல்லி சொல்லுகிறது. பல வேளைகள் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அது கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கலன்னு சொன்னாக்கா, நம்ம இஷ்டப்படி ஜெபம் பண்ணுறோம், தேவ சித்தப்படி ஜெபம் பண்ணது இல்லை. ஏன்னா நமக்கு தேவ சித்தம் என்ன தெரியாது. ஆகையால் பல வேளை நம்ம ஜெபத்தை பண்ணுறோம், ஆனால் ஏதோ குறிப்பு கொடுத்துருக்காங்க ஜெபம் பண்ணுறோமே தவிர தேவ சித்தமாக இல்லையா, அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டா இல்லையா என்றெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. ஆகையால் ஆண்டவர் எது என்ன வெளிப்படுத்த சொன்னாக்கா, நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், விண்ணப்பம் பண்ணியும் இச்சையின் நிறைவேறும்படியாக செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எதற்காக பதில் கிடைப்பது சொன்னால், ஒரே காரணம், நம்ம ஜெபம் பண்ணது காரணம் நம்முடைய இச்சைகள் நிறைவேறும் சொல்லி நம்ம பல வேளையில் நம்ம ஜெபங்கள் நம்முடைய இச்சைக்காக நான் எனக்காக கட்டாயம் தேவை என்று சொல்லி நம்மளாவே முடிவு பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆகையால் அந்த ஜெபங்கள் கர்த்தர் கேட்பதில்லை. ஆகையால் நமக்கு உதவி தேவை. அப்படி உதவி செய்வதற்காகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருனாக்கா, பரிசுத்த ஆவியை நமக்குள் கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவங்களுக்கு வேண்டுதல் செய்யும்படியாக அவர் தேவ சித்தப்படி நம்ம மூலமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர் ஆவியானவர் தாமே. ஆகையால் நம்ம ஜெபம் பண்ண முன்பதாக நம்மை அர்ப்பணித்து விடுவோம். ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகையை, இந்த ஜெபத்தை, இந்த கொடுப்பது ஜெப குறிப்பை நான் ஜெபிக்கும்படியாக என்னை ஆயத்தப்படுத்தும் அப்பா.
உங்களுடைய சித்தப்படி ஜெபிக்கும்படியாக ஆயத்தப்படுத்தும் சொல்லி நம்ம ஜெபித்து ஆரம்பிப்போம்னு சொன்னால் ஆவியானவர் என்ன செய்வார்னாக்கா அவருக்கு தேவ சித்தம் என்ன தெரியும், நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். ஆகையால் அவர் அந்த சித்தத்தின்படியே நமக்காக அவர் ஜெபம் செய்வார். நம் சார்பிலே நமக்காக வேண்டுதல் செய்வார் சொல்லி பார்க்கிறோம். நம்ம இந்த வேளை கூட அந்த விதமாக ஆவியானுடைய துணை கேட்போம், அவருடைய சகாயத்தை கேட்போம், அவருடைய உதவியை கேட்போம், அவர் எங்களுக்கு நமக்காக ஜெபிக்கும்படியாக அவர் கையில் அர்ப்பணிப்போம். ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். வேலை கூட வேலை பாடத்தை வாசிக்கும்படியாக சகோதரி தேவி மார்ட்டின் அவர்கள் இந்த வேலை கூட நமக்கு யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 17ஆம் வசனம் வரை வாசித்து காண்பிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 17 வரை. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அது மின்று எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரிய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்காரியில் பார்த்து ஆண் பிள்ளையினால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையினால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாளில் கூட சகோதரி சொன்னாங்க, நம்ம பாடல் பாடும் பொழுது தெரிஞ்ச பாட்டா போடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னாங்க. ஆகையால் இந்த நாளில் கூட நான் அவ்விதமாகவே எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக போட்டிருக்கிறேன். அதாவது கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போதிலின் பாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஆனால் இந்த பாடலை பாடுறவங்க யாருன்னா சகோதரி மேரி சாம்சன் அவர்கள். அவங்க மாத்திரம் மைக்கை ஆன் பண்ணுவாங்க. மற்றபடி நானும் சரி எல்லோரும் நம்ம எல்லோருமே நம்முடைய மைக்கை ஆஃப் பண்ணி வச்சு ஆனால் பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது மிதமாக இணைந்து பாடுவதை கர்த்தர் கேட்பார். ஆகையால் இந்த நாளில் கூட சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் கர்த்தருக்கு காத்திருப்போர் என்ற பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள் வறுமை வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள் வறுமை வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாவத்தின் கொடுமையால் பல ஜனம் அழிந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. பாவத்தின் கொடுமையால் பல ஜனம் அழிந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர்
யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். 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 கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சகோதரி வங்காஜன் அவர்கள் வேதத்தில் மிகைப்படுத்தாத உள்ள கடைசி பகுதியை நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். சிப்பிராள் பூவாள் என்ற இந்த முதலாம் காரியத்திலே நம்ம திரும்பமாக இதே காரியத்தை கண்டினியூ பண்ணோம் அடுத்த மாதம். இந்த மாதத்துடைய கடைசி பகுதியை சகோதரி வங்காஜன் அவர்கள் நமக்காக பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். இயேசு நிமித்தத்தில் வாழ்த்து வாழ வைக்கிறோம். கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே யாவரையும் நான் அன்போடு வரவழைக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த நாளில் நாம் தியானிக்கத்தக்கதாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிப்பிராள் பூவாள் என்ற ஊழியர்கள். அவர்கள் வேதத்திலே மிகைப்படுத்தப்படாத ஊழியர்கள். அவர்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இதற்கு நான் ஒரு தலைப்பாக எதை எடுத்துக்கொள்கிறேன் என்றால் அவர்களுடைய செய்கைகளை எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம வேதத்துல ரொம்ப சாதாரணமா அந்த யாத்திரா 1வது அதிகாரத்துல இதை இப்பொழுது கூட நான் வேத பாட்டுல வாசித்தோம். அது குறித்து நமக்கு தெரியும் நல்லா. அது எந்த சிச்சுவேஷன்ல உருவாகுது என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு அந்த காரியத்துக்குள்ள போனா நமக்கு நல்லா இருக்கும். அவங்க எல்லாரும் யோசேப்பின் காலத்திலே வந்து இஸ்ரேல் மக்கள் அங்கு சேர்ந்தார்கள் எகிப்து தேசத்திலே. யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களும் அந்த தலைமுறையினரும் உயிரோடு இருக்கவரை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் யாவரும் மரித்து அதற்கு பின்பு வேறு ஒரு சந்ததி வந்த பிறகு, தலைமுறை மாறின பிறகு, அதாவது இந்த பார்வோன் ராஜாவும் கூட புதிய ராஜன் ஒருவர் வந்த பிறகு இந்த மக்கள் அதிகமாக, இந்த இஸ்ரேல் மக்கள் அதிகமாக பலம் உள்ளவர்களாகவும் நல்ல பராக்கிரமசாலிகளாகவும் இருப்பதனாலும் அவர்கள் அதிகமாக பெருகி போகிறதுனாலையும் அவர்கள் மீது எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையினால அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை எப்படியாவது எல்லாவற்றிலும் குறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் அவர்களுடைய உதவி இவர்களுக்கு வேணும். அவர்கள் தங்கள் கையிலே அடிமைகளாக வைத்துக்கொண்டு, ஆனால் அவர்கள் தங்களை மிஞ்சி போய்விடாதபடி அவர்களை என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த புதிய ராஜன் யோசித்து ஒரு முடிவு பெறுகிறார். இந்த பிறக்க போகிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு விட்டு இவர்களை நாம் வெறும் பெண்கள் மட்டும் உயிரோடு இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது என்று சொல்லி, இல்லாவிட்டால் ஏதாவது யுத்தம் வரும்பொழுது இவர்களும் அவர்களோடு சேர்ந்து நம்மை வென்று விட்டு ஒருவேளை நாட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள், இவர்களை இழந்து விடுவோம் என்று சொல்லி அந்த புதிய ராஜன் சிந்திக்கிறார். ஆகையினாலே அவர் ஒரு திட்டம் செய்கிறார். சிப்பிராள் பூவாள் என்ற அந்த மருத்துவச்சிகள் அவர்களை அழைத்து பிறக்க போகிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு விடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இதுல நமக்கு ரொம்ப விசேஷித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அவங்களை குறித்து எபிரேய ஸ்திரீகள் என்று சொல்லி போட்டிருக்குது. எபிரேய ஸ்திரீகளுக்கு அவங்க மருத்துவச்சிகளாக இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா அவங்க எகிப்திய ஸ்திரீகள் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க எகிப்திய ஸ்திரீகளாக இருந்து ஆனா எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்க்கும்படியாக ஒரு மருத்துவச்சிகளாக அவங்க இருக்கிறாங்க. சிப்பிராள் பூவாள் என்ற பெயர்கள் எகிப்தியர்களுடைய பெயர்கள் தான். அது இஸ்ரவேல் தேச பெண்களுடைய பெயர்கள் அல்ல என்று சொல்லப்படுகிறபடினாலே இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இந்த செயலை செய்வதற்கு காரணம் கர்த்தருக்கு பயந்ததினால் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனுக்கு இந்த 17வது வசனத்துல 1வது அதிகாரம் 17வது வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்கள்கிட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் வாசிக்கும் பொழுது அவங்க எபிரேய ஸ்திரீகளாக இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அப்படி அல்ல என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவேளை இவங்க ரொம்ப நிறைய தலைமுறை இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த இடத்துல எகிப்தில் வாழ்ந்து விட்டபடினாலே ஒருக்குள்ளாக அந்த கலாச்சாரங்கள் எல்லாமே மிங்கிளா இருக்கும் ஒருவேளை. அப்போ அவர்கள் இந்த மக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இவர்களுடைய தெய்வம் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி சிலர்கள், எல்லாரும் அல்ல, சிலர் இதை அவருடைய ஏகோவா தெய்வத்தை தங்களுடைய தெய்வங்களாக பாவித்து அவங்க வாழ தொடங்கியிருப்பாங்க. அப்படி வாழ்ந்த மக்களிலே இவர்களும் சிப்பிராளும் பூவாளும் குறிப்பிடத்தக்கவர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகையினாலதான்
அவங்க வந்து கர்த்தருக்கு பயந்ததுனாலதான் இந்த தீமையை விட்டு அவங்க விலகுறாங்க. இதுக்கு வேத வசனம் நமக்கு நீதிமொழிகள் 16:6 இதை குறித்து சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுறதுனால வர நன்மைகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். எதுக்காக நான் கர்த்தருக்கு பயந்ததுனால வர்ற நன்மைகளை குறித்து நம்ம தியானிக்கணும்னு நினைச்சேன்னா, இந்த சிப்பிராலும் பூவாலும் பயந்து அவங்க இருந்ததுனால அவங்க அநேக நன்மைகளை பெற்றார்கள். நம்ம வசனத்துல வாசித்தோம், அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே இவங்க கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கர்த்தரை பிரியப்படுத்தவே முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அவங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம இதை போல இவர்களுக்கு வந்த தீமையை போல நமக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கும் சில வேளைகளிலே இக்கட்டுகள் வரலாம். ஆனா நம்ம கர்த்தருக்கு பயப்படுவதையே பிரதானமாக கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதையே முக்கியப்படுத்தி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த சிப்பிராளுக்கும் பூவாளுக்கும் எப்படி உதவி செய்கிறாரோ அதே போல நமக்கு உதவி செய்வார் என்பது நிச்சயம். அதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளத்தக்கதாக இந்த வேளையிலே அதை குறித்து நாம் தியானிப்பது நல்லது என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆகையினால்தான் கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தியானித்தோம். இந்த சிப்பிராள் பூவாள் அதே தான் செய்தாங்க. முதலாவது நீதிமொழிகள் 16:6 பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்களாம். அப்ப எப்போ தீமையை விட்டு இன்னொரு வசனம் கூட கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வருகிற வசனத்துல தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்றாலே தீமை விட்டு நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல்னா ஒழுங்காக வேதத்தை வாசித்து ஒழுங்காக ஆலயத்துக்கு சென்று இந்த இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அதாவது வெளிப்பார்வைக்கு மற்றவர்களுக்கு இவர்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ளும்படியான நடவடிக்கைகளை நாம் செய்யும் பொழுது நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு வேதம் சொல்லுதுன்னா அவங்க தீமையை விட்டு விலகுவாங்களாம். இதைத்தான் இந்த சிப்பிராலும் பூவாலும் செய்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். எப்படி தீமை விட்டு விலகுனாங்க, அதாவது அந்த ஆண் பிள்ளைகளை அவங்க உயிரோடு விட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண் பிள்ளை என்று தெரிந்தால் கட்டாயம் கொண்டு போடுங்கள் என்பது ராஜாவின் கட்டளை. ஆனா அவங்க அதற்கு மீறி அவங்க உயிரோடு வைக்கிறார்கள். இதற்கு காரணம் அவங்க கர்த்தர் மேல வைத்திருந்த பயம். அந்த பயம் ராஜாவின் மேல் இருந்த பயத்தை விட அதிகமாக இருந்தது. ஆகையினால ராஜாவின் கட்டளை எப்பொழுது சரியான கட்டளை அல்ல என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுவதே முக்கியம் என்று சொல்லி அவங்க இந்த காரியத்தை செய்யறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன அடுத்த இன்னொரு வசனம் பார்க்கிறோம், அவங்களுக்கு கிடைச்சது சங்கீதம் 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. அப்போ அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு சுத்தத்தை கொண்டு வருகிறதுனா என்ன சுத்தம்? ஒரு சரீர சுத்தம் அல்ல, அது ஒரு ஆத்மாவை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு நீங்க உங்க இருதயங்களை இடம் கொடுக்கும் பொழுது அது உங்க ஆத்மாவை சுத்திகரிக்கும். எப்படி ஆத்மாவை சுத்திகரிக்கும்? நீங்க செய்யற செயல்கள்ல ஒரு சுயநலம் இருக்காது. அதைத்தான் இந்த சிப்பிராள் பூவாள் வாழ்க்கையில பாக்குறோம். அவங்க ஒருவேளை அந்த ராஜா இந்த இப்படிப்பட்ட காரியத்தை அவங்கள்ட்ட அந்த கட்டளை கொடுக்கும் பொழுது அதிகமாக பணம் தருவேன் என்று சொல்லி கூட ஒரு கூலிப்படை மாதிரி அவங்களை பயன்படுத்த அவரு ஆயத்தமாயிருந்து, ஒருவேளை அந்த சிப்பிராள் பூவாள் என்பது அவங்க 2 பேர் மட்டும் அல்ல, அவங்க 2 பேர் தான். ஆனா அவங்க ஹெட் நர்சஸா இருந்திருப்பாங்க, ஒரு தலைமை பொறுப்புல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேரு மற்ற மருத்துவச்சிகளும் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மருத்துவச்சிகளையும் இவங்க பயன்படுத்தி எல்லாருமா சேர்ந்து நீங்க ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு விடுங்கள் என்பது ராஜாவின் கட்டளை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒருவேளை அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இருந்திருந்தா அந்த ஒருவேளை இந்த ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்க அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த பணத்து ஆசை அவங்கள்ட்ட இல்லை, அந்த சுயநலம் இல்லை, ஒரு நேர்மையான வாழ்க்கை கொடுக்கிறது. ஆகையினால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் 2வதாக நம்ம பார்க்கிறோம், சுத்தமான வாழ்வை தருகிறது. அடுத்தபடியாக அது நம்முடைய வாழ்க்கையை நேர்மைப்படுத்துகிறது. இன்னொன்னு 3வது காரியம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே நான் சொன்ன மாதிரி ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானம் எப்போ நமக்குள்ள ஆரம்பமாகுது? நீ கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கும் போதுதான். நம்ம நினைக்கிறோம் நிறைய காரியங்கள் ஞானமாக நான் பல விதமான உலக பிரகாரமான பல அறிவுகளை நான் விருத்தி அடைக்கும் போது ஞானம் உள்ளவளாக ஆகிவிடுகிறேன்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்கும் நம்முடைய ஞானம் உள்ள ஒரு காரியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஞானம் எப்போ வருது? நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது மட்டுமே அந்த ஞானம் உனக்குள்ளாக வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த சிப்பிராள் பூவாளுக்குள்ளையும்
அதாவது ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் என் ஆத்துமாவை இல்லாவிட்டால் என்னுடைய நித்திய ஜீவனை நான் இழப்பதை விட நான் கர்த்தருக்கு பயப்பட்டு அந்த நித்திய ஜீவனை நான் காத்து கொள்வதே எனக்கு முக்கியமான காரியம், எனக்கு அதுதான் ஞானத்துக்குரிய செயல் என்று சொல்லி அவங்க அப்படி எண்ணினதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளாக வந்த ஞானம். அதுதான் அவங்க உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆகையினால்தான் அவங்க இந்த ராஜாவின் கட்டளையை அற்பமாக எண்ணி தைரியத்தோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை தெரிந்து கொண்டார்கள். இன்னொன்று, நான் கூட நினைச்சேன், அவங்க ஒருவேளை ராஜா இடத்துல போய் தங்களுடைய காரியத்துக்கு அவங்க காரணம் கேட்கும்போது, ஏன் நீங்க உயிரோட ஆண் பிள்ளைகளை விட்டு வைக்கிறீர்கள் என்று சொல்லி அவங்க அவங்களுக்கு அந்த என்கொயரி அவங்களை குறித்து அந்த என்கொயரி வரும்போது இவங்க வந்து ஒரு பதில் தயாரிக்கிறாங்க. அதாவது அவங்க ரொம்ப பலமுள்ளவர்கள், நம்ம வசனத்துல வாசித்தபடி அவங்க ரொம்ப பலசாலிகள் இந்த இஸ்ரவேல் மக்கள். ஆகையினால நாங்க போறதுக்குள்ள குழந்தைகள் பிறந்து விடுகிறது, அப்பொழுது நாங்கள் எப்படி கொல்ல முடியும் என்கிற அந்த ஒரு சரியான ஒரு பதிலை ராஜாவுக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை இது பொய் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ராஜா நம்பக்கூடிய ஒரு காரியமாக இருந்திருக்கலாம், உண்மையாகவே நடந்திருக்கவும் செய்யலாம். அப்படியாக அவங்க ஒருவேளை கொஞ்சம் டிலே பண்ணி அவங்க மெதுவா போயிருக்கலாம். இப்படியாக அவங்க எந்த ஒரு ஆண் பிள்ளையும் அவங்க கொல்லாமல் விட்டு வைக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியம் இல்லையா? ஆகையினால கர்த்தர் அவங்களுக்கு இந்த காரியங்கள்ல அவ்வளவாக உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உதவி செய்வார் என்பது எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா, பின்னால் உள்ள வாசம். அதாவது கர்த்தருக்கு பயப்படுறதுனால வரும் நன்மைகள்னு பார்க்கும்போது சங்கீதம் 147:11 இல்ல அதுல இல்ல, நீதிமொழிகள் 14:26 ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலும் கிடைக்கும், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். இவர்கள் அந்த ராஜாவின் கட்டளை என்பது ஒரு முக்கியமான காரியம். அப்போ அவரிடத்துல போய் இவங்க தைரியமா சொல்றாங்க, நாங்க போறதுக்குள்ள குழந்தைகள் பிறந்துட்டுன்னு சொல்லி. ஆனா அவங்க அதுல சிக்கி கொள்ளல. ஒருவேளை ராஜா ஆட்களை வைத்து பார்த்துருக்கலாம், இல்லை நீங்க சொல்றது தவறான காரியம், அப்படி அல்ல, நீங்க தான் போய் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேவன் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்களுடைய சிக்கி கொள்ளாதபடி காத்திருக்கிறார் பாருங்க, வசனம் அப்படித்தான் சொல்லு. அதனால நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வீடுகளிலேயோ இல்லாட்டி நம்ம வேலை பார்க்கிற இடத்துலையோ இல்லாவிட்டால் வெளியவோ சமுதாயத்திலேயோ ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டம் வந்தா நம்ம நம்முடைய அது சரியானதா அந்த கட்டளை இல்லை, அது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி நமக்கு திட்டவட்டமாக தெரியும் பொழுது நம்ம கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம விலகணும்னா கர்த்தர் அதற்கு ஏற்ற ஒரு ஞானத்தை உனக்கு கொடுத்து உன் கால் அதுல சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று வேதவசனம் சொல்றது. நமக்கும் கூட நிறைய சாட்சிகள் இருக்கலாம், இப்படியாக கர்த்தர் நம்மை காத்தது. ஆகையினாலே இந்த இடத்துல இந்த சிற்பிலாலும் பூவாலும் இப்படித்தான் காக்கப்படுகிறார்கள். ஆகையினால அடுத்த வசனம் இன்னொரு நன்மையை நம்ம என்ன சொல்லி பார்க்கிறோம்னா, நம்பிக்கை தருது. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு ஒரு பெரிய திட நம்பிக்கை வருகிறதா. திட நம்பிக்கை அது அவன் பிள்ளைங்களுக்கும் அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 14:26 இப்படியா சொல்லுது. திட நம்பிக்கையா அவரே நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். அவரே நம்பிக்கையா இருப்பதோடு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அதுக்குதான் வசனம் சொல்லுது, இந்த மருத்துவச்சிகளுக்கு குடும்பங்கள் தழைத்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லிக்கிறது நம்ம வாசித்த வேத பாடத்துல. அதனால அவங்க குடும்பம் தழைக்கணும்னா அவங்க கர்த்தர் பேரில் திட நம்பிக்கையா இருந்தாங்க. எப்பொழுதும் இந்த திட நம்பிக்கை அவங்களுக்கு வருது, அவங்க கர்த்தருக்கு பயந்தது நிமித்தமாக. வேதவசனம் அப்படித்தான் சொல்லிக்கிறது. ஆகையினாலே இந்த ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை, இந்த ராஜாவினாலே வர்ற கட்டளைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனாலும் என்னுடைய ராஜாவாகிய என்னுடைய ஆத்மீக ராஜாவாகிய இந்த தேவனுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அவர் என்னை காப்பாற்றுவார், என் கால் இதிலே சிக்கி கொள்ளாது, என்னுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும், அந்த குடும்பங்களும் தழைக்கும்படியாக செய்தார். ஆகினால சிப்பிராள் பூவாள் இது நிமித்தமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமோ இல்லாவிட்டால் அவருடைய குடும்பங்கள் யாவும் அழிந்து போக வேண்டிய அவசியமோ ஏற்படவில்லை, மாறாக அவங்களுக்கு அடைக்கலம் கிடைத்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இதைத்தான் வசனமும் சொல்லுது. வசனத்தின்படியாகவே அவர்கள் நடந்து கொண்டார்கள். நீதிமொழிகள் 31:30 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். ஒருவேளை இன்னைக்கு நம்ம
எவ்வளோ காலம் ஆன பிறகு இந்த மருத்துவச்சிகளை குறித்து நம்ம புகழ்றோம் இல்லையா? அவங்க எவ்வளோ பெரிய தைரியமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்கன்னு. ஆகையினால வசனமும் அப்படிதான் சொல்லுது. அவங்க என்னைக்குமே புகழப்படுவாங்க, ஒருவேளை இகழப்படவும் மாட்டாங்க. அவங்களுக்கு வேற எந்த விதமான அவமானத்துக்குரிய காரியம் வரவே வராது. ஆகையினால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் நம்முடைய இதயத்துல இருக்கும் பொழுது இந்த சிப்பிராள் பூவால் கனப்படுத்தப்படுவது போல நம்மளும் கனப்படுத்தப்படுவோம், புகழப்படுவோம் என்பது உறுதி. இன்னும் ஒரே ஒரு காரியம், இந்த சிப்பிராள் பூவாளை குறித்து நம்ம பார்க்க போறது, நமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிற கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் அது 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 147:11 சொல்லுது. அப்போ அவருடைய பிரியத்தை சம்பாதிப்பதுதான் நமக்கு முக்கியமே ஒழிய இந்த மனுஷரை பிரியப்படுத்துவதோ இல்லாவிட்டால் இந்த உலகத்தின் காரியங்களை பிரியப்படுத்துவதோ நமக்கு முக்கியமல்ல. அது நமக்கு எந்த நன்மையும் தராது. ஒருவேளை டெம்பரரியாக தரலாம், ஒருவேளை பெர்மனன்ட் நன்மை நம்முடைய குடும்பங்களுக்கு தலைமுறையாக அந்த நன்மைகள் எப்பொழுது கிடைக்கும்? இப்படியாக நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் அந்த வசனம் அப்படியே சொல்லுகிறார், அதிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆகையினால ஒருவேளை இக்கட்டான நிலைமைகள் உருவாவது போல தெரியலாம். இந்த தற்சமயத்துக்கு அது ஒருவேளை அந்த சிப்பிராளுக்கும் பூவாளுக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. இது என்ன பெரிய சோதனை, எப்படி நான் போய் என்னுடைய தொழிலிலே இவ்வளவு ஒரு பெரிய ஒரு முரட்டாட்டமான காரியத்தை நாங்கள் எப்படி செய்வது? அதுவும் அவர்கள் பெண்களாக இருந்தபடினாலே அவர்கள் செய்ய போகிற காரியத்துக்கு அது ஒரு கொடுமையான காரியத்தை செய்வதற்காக அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். நீங்கள் அந்த குழந்தைகளை அங்கேயே கொன்றணும், அந்த தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தை வெளியே வரும்போதே நீங்க அதை கொன்றணும்னு சொல்லி, அவங்க எப்பொழுதும் ஆண் குழந்தை என்று தெரிகிறது அப்பொழுதே கொன்று விடுங்கள் என்றால் அது மிகவும் கொடுமையான ஒரு காரியம். இதற்கு அவங்க இடம் கொடுக்காதபடி கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்க நிச்சயமாக கர்த்தரால் அவங்க கனப்படுத்தப்பட்டாங்க. கடைசியாக நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். அதாவது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எப்போதுமே சோதனைகள் வரும். முழுவதுமாக அவங்க தலைமுறை, அதாவது அவங்களே இருக்கக்கூடாது, அந்த சந்ததி இருக்கக்கூடாது, முழுவதுமாக அழிக்கப்படணும்னு நீங்க வேதத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இப்படியாக அந்த குலமே, அதாவது இயேசு கிறிஸ்துவ அதுல பிறக்க போகிறார், நம்மை மீட்டெடுக்க இரட்சகராக வரப்போகிறார் என்ற காரணத்தினாலே அவங்களுக்கு அழிவு அடிக்கடி அவங்களுக்கு வருவதற்கு பல விதமான முயற்சிகள் நடக்கிறது நம்ம வேதத்துல பார்க்கலாம். அப்படி ஒரு முயற்சி தான் இந்த சிப்பிராள் பூவாள் மூலமாகவும் வர இருந்தது. ஆனா அவங்க அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அதுல வெற்றி கண்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை வெற்றிக்காக பயன்படுத்தினார். இந்த காரணத்தை வைத்து அவங்கள நம்ம ஏதோ யாரோட கூட நம்ம உண்மையாக பேசலாம்னு சொன்னா, தானியேல் சிங்கக்கவியில போடப்பட்டு அதுல எப்படி அவர் ராஜாவை பிரியப்படுத்தாமல் அவர் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவர் வழக்கம் போல தன்னுடைய கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துவதற்கு அந்த வழக்கம் போல அவர் அந்த எத்தனை முறை ஜெபிக்க வேண்டுமோ அத்தனை முறை அந்த ஜன்னலை திறந்து வைத்துக்கொண்டு அவர் ஜெபித்த காரணத்தினாலே சிங்கக்கவியிலே போடப்படுகிறார். அங்கு அவருக்கு வெற்றி தான் கிடைக்கிறது. அதே போல சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ 3 பேரும் ஒரு அக்கினி சூளையில போடப்படுறதுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எப்படின்னா ஒரு பெரிய 6 முழ உயரத்துக்கு ஒரு பொற்சிலை செய்யப்பட்டு அதை வணங்கணும். அதுலதான் நீங்க உங்க விண்ணப்பங்கள் எல்லாம் வைக்கணுமே ஒழிய வேறு யாரிடமும் எந்த தேவனிடத்திலேயோ எந்த மனிதத்திலேயோ உங்களுடைய விண்ணப்பத்தை வைத்தால் நீங்க இந்த அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கப்படும் பொழுது அங்க என்ன செய்யறார்கள்? அவங்க என்ன சொல்றாங்க? ராஜாவை பார்த்து, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு, அதாவது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எவ்வளவு தைரியமாக சொல்றாங்க பாருங்க இந்த 3 பேரும். ஆகையினாலே அவங்க அந்த அக்கினி சூளையில போடப்படும் பொழுது 4வதாக ஒருவர் அவங்களோடு உலாவுகிறத நேபுகாத்நேச்சர் காண முடியாது. அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்து இப்படியாக அவர்களை கனப்படுத்துகிறார். உடனே அங்கு கட்டளை பிறக்கிறது, இனிமே இவர்கள் யாரை வணங்குகிறார்களோ அவர்களைத்தான் நீங்கள் தேவன், மெய்யான தேவன் என்று சொல்லி நம்ப வேண்டுமே ஒழிய வேறு தேவனை வணங்குகிறவர்கள் இதே அக்கினி சூளையில போடப்படுவார்கள் என்பதாக ராஜாவின் கட்டளை வருகிறது.
அதனாலே இப்படியாக தேவன் கனப்படுத்துவதற்கு மிகவும் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு மக்களோடு கூட இந்த மருத்துவச்சிகளை நம்ம கம்பேர் பண்ணலாம். அவ்வளவு தைரியத்தோடு கூட தான் அந்த இடத்துல அவங்க செயல்பட்டிருக்கணும். ஒருவேளை நம்ம ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கனால இதை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்காமல் இருக்கிறபடினாலே அவருடைய தைரியத்தை குறித்து நம்ம ரொம்ப தியானிச்சது இல்லை. ஆனா நம்ம தியானித்து தனிப்பட்டு அந்த செயலை நம்ம என்ன ஒரு ஆழமாக சிந்திப்போமானால் நமக்கு அவங்க எவ்வளவு தைரியமாக இந்த காரியத்திலே செயல்பட்டிருக்காங்க, கர்த்தர் எவ்வளவாக அவங்களை கனப்படுத்தி இருக்கிறார், அவர்களை காப்பாற்றி இருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு இதுல நன்றாக விளங்குகிறது. ஆகினாலே இந்த சிப்பிராள் பூவாள் இப்படியாக மிகைப்படுத்தப்படாதபடிக்கு வேதத்திலே ரொம்ப எளிதாக கொஞ்சமாக அவங்களை குறித்து குறிப்பிட்டிருந்தாலும் அவங்க செய்த காரியம் மிகவும் மிகவும் தைரியமான நம்பிக்கையோடு கூட செய்த ஒரு காரியம். மிகவும் ஒரு கர்த்தர் மேல அவங்க போட்டிருந்த அந்த பயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக அமைகிறது. அதனால்தான் நான் ஒருவேளை இவங்க இந்த தானியலோடு கூடவும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ கூட கம்பேர் பண்ணலாம். இவங்களுடைய விசுவாசத்தை, இவருடைய தைரியத்தை, இவருடைய பக்தியை, இவருடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை என்று சொல்லி நான் நினைத்தேன். அதனால கர்த்தர் தாமே நம்மையும் கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுதும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதிலே நாம் சிறந்தவர்களாக காணப்படும்படிக்கும், அப்படியாக அந்த தீமைகள் நம்மளை மேலோங்காதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுவது உறுதி என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வளரும்படியாகும் இந்த செய்தி நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, இந்த சிப்பிராள் பூவாள் செய்த இந்த தைரியமான இந்த செயல் ஆண்டவரை எவ்வளவாக இஸ்ரவேல் மக்களை அவருடைய பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்க இப்படியாக ஆண்டவரே அவங்களை பயன்படுத்தினது போல எங்களுக்கும் ஆண்டவரே எப்படிப்பட்ட இக்கட்டுகளிலும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிறதற்கு விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே தீமைக்கு முதலிடம் கொடுத்து அப்படிப்பட்ட தீமையை செய்வதை நாங்கள் தெரிந்தெடுக்காதபடிக்கு சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் எந்த நிலைமையிலும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தரையே முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரே இப்படியாக கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் கனப்படுத்தப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, இந்த சிப்பிராள் பூவாளை போல ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே ஒரு தைரியம் உள்ள பெண்களாகி எங்களுக்கும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் இந்த கிருபையை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கனம் மைமேல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இனி நாமத்திலே வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமேன். செய்தியை மிகவும் எளிதான முறையிலே நம்மளோட கூட பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு நன்றி சொல்கிறேன். ஆசிரியப்பாராக ஊழியத்தையும் ஆசிரியப்பாராக. இந்த வேளைக்கு நம்ம அடுத்தபடியாக ஜபங்கள் செய்து போகிறோம். விசேஷமாக இந்த நாளே நாளை தினத்திலே நம்முடைய திருநாளை கொண்டாடப்படியான சகோதரன் சாம்ராஜ் அவர்களுக்காக நாம் கேட்க போகிறோம். ஒரு சகோதரன் ஜி ஜபீரருடைய மகன் அவனுக்காக இந்த வேலைக்குள்ள சகோதரி ஏமாறுவது அவர்கள் கொடுத்தார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆயுசு நாட்களோடு கூட நாட்களை கூட்டி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட அன்பு மகன் ஆண்டவரே சாம்ராஜுக்கு ஒரு ஆண்டை ஆண்டவரே நீர் வாழ்க்கையில கூட்டி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டுகளில் எல்லாம் கண்ணின் மணியை போல காப்பாற்றினீர் ஆண்டவரே. ஆபத்து நேரங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே, உதவியற்ற நேரங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை உடைய மகனை தாங்கி கொண்டதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ல ஒரு ஜெபிக்கிற ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் தகப்பனே, நீங்க அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இம்மட்டும் போதுமானவராக இருந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் நாளைய தினத்துல பிறக்க இருக்கிற அந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய புதிய கிருபைகள் ஆண்டவரே எசப்பா உம்முடைய மகனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற மகனாக உம்முடைய பாதத்துல தரித்திருந்து நாங்கள் கேட்ட செய்தியின்படி தகப்பனே உமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருந்து தகப்பனே அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள என் தேவன் கிருபை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகன் சபையில செய்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்டரா இருந்து செய்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் அறிந்திருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட தகப்பனே உடைய அன்பு மகனுடைய ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவருடைய வேலை ஸ்தலத்துல உயர்வு உண்டாகட்டும்
என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் ஆண்டவரை நினைப்பதற்கும் அவர் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய கரம் மகன் மீது இறங்கி ஆண்டவரை நீங்க அந்த வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைக்கு அதிகப்படியான கிருபைகளை கட்டளையிட்டு எதிர்பாராத நன்மைகளை சுதந்திரிக்க செய்வதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தராலே ஆயிற்று, எங்களுடைய பார்வைக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று ஆண்டவரை பேரன் சாட்சி சொல்லும்படியாக உங்களுடைய மகனை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களிலும் கர்த்தருடைய பலன் அதிகமாய் ஆண்டவரை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் இந்த தோள்பட்டை வலியின் நிமித்தமாக உங்களுடைய மகன் ட்ரீட்மெண்ட் எடுத்தது எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் நடக்கும்படியாக உம்முடைய அற்புத ஒரு தொடுதல் ஆண்டவரை இந்த நிமிஷத்துல மகனை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கரத்தை நீர் தொடுவீராக. அந்த தோள்பட்டை பகுதியில் அந்த டிஸ்லோகேட் ஆயிருக்கிற அந்த இடத்துல ஆண்டவரை உம்முடைய கரம் வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா வலிகளும் வேதனைகளும் மறைந்து ஆண்டவரை நார்மலாக தன்னுடைய கையினை கொண்டு செய்ய இருக்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஸ்பீடா செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிறந்த நாளிலும் உடைய பிள்ளையை தகப்பனை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு ஒரு வேதனையும் கூட்டப்படாது என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இந்த ஆண்டவரை உடைய பிள்ளைக்கு நன்மையை அனுபவிக்கிற ஆண்டாக, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆன்லைன் பிரேயர் குரூப்ல இருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை இப்படியே அவரை சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாழ்த்துதல் அப்படியே அவருடைய வாழ்க்கையில தங்குவதாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அற்புதம் செய்து ஆண்டவரே பிள்ளை இந்த புதிய ஆண்டுல புதிய கிருபைகளை காண செய்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பார்க்க செய்வதற்காய் நன்றி. கனமையுமே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமென் ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹலோ ஹலோ அதிகம் தம்பி பேசலாம்னு நினைக்கிறேன். எப்படி சார்? ஓகே சார், தேங்க்யூ ஜெபம் பண்ண எல்லா சிஸ்டருக்கும் நன்றி. இந்த நாளிலே வாழ்த்தல் சொன்ன சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹாப்பி பர்த்டே டு யூ சாம். சரி, தொடர்ந்த வேலை கூட நம்ம சாட்சி நடத்தி செல்ல போகிறோம். சாட்சி இருக்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி இருந்தால் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். சாட்சி இருக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். சரி, இல்லை என்றால் நாம் கூட தொடர்ந்து ஜெபம் செய்யலாம். அடுத்த ஜெபப்பானது இந்த வேலை கூட உலக நாளுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபத்தை சகோதரி ஜெரி ஜோசன் ஜெபம் பண்ணுவாங்க. சுவாமி, அருமையான ஜெகநாட்டுக்கா முக்கோடா கோடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி அப்பா. கிருபையாக நீர் உங்களோடு இடைப்பட்டு இந்த ஜெப நேரத்துல 6 மணி நேரத்துல அந்த என்னுடைய காரியங்களை கொடுத்து அந்த இன்றைக்கும் புதிய தியானம் சொல்லி அழகாக என்று சொல்லப்பட்டது சுவாமி. எங்களுக்கு நீர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் ஒவ்வொரு ஜெப கொள்கையிலே நாங்கள் அறிந்து கொள்ள அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. அருமையான செய்திக்காக உமக்கு நன்றி சுவாமி. அந்த நாங்கள் உமக்கு பயப்படும் போது எங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா அற்புதமான காரியங்களும் அதிசயமான காரியங்களும் நாங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடக்கும் சொல்லி உத்தரவாதமாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. உமக்கு நன்றி. அருமையான சகோதரி ஆசீர்வதித்தரலாம். இப்போது உலக நாடுகளுக்காக உங்களுடைய பாட்டில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அடியன் ஜெப குறித்து உங்களுடைய பாட்டில் வைப்பதற்காக என் பாவங்களை சன்னிதானத்தில் வைக்கிறேன். ஒரு முறை மன்னி சுவாமி, மன்னிக்கிற தேவன் மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ளதும் அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை விலக்கி விட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினே அந்த வாக்குத்தத்தை நம்பி இந்த பாட்டில் வந்திருக்கிறேன். உலக நாடுகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. கூடி இருக்கிற ஒரு சிலராக நம்முடைய பாட்டில் வைக்கிறோம். பாரிஸ் நகரத்துல ஒலிம்பிக் போட்டி இப்படிப்பட்ட விழாவில் சுவாமி ஏசுப்பா உங்களுடைய ராப்போசன காரியத்தை நிகழ்வை ஆண்டவரே அவர்கள் தவறான முறையில பயன்படுத்திருக்கிறதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே பாரத்தோடு வேதனையோடு இந்த சன்னிதானத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீங்க மன்னித்தரணும். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்யும்போது ஆண்டவரே எவ்வளவு மத தலைவர்கள் எல்லாம் அதுல இருக்கிறாங்க. இன்னொருத்தர் அதுல அந்த பிளானிங் கமிட்டில இருந்துதான் செய்திருக்கிறாங்க சுவாமி.
ஆண்டவரே நீ மன்னித்து நீ ஒரு முறை மன்னித்தரணும். இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்ட அந்த பிளானை செய்தவங்க, சித்தரித்தவங்க எல்லாருக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். மன்னியும் சுவாமி. அநேக தலைவர்கள் கூட கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிட்டது எவ்வளவு அவலமான ஒரு காரியம். ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு பாரத்தோடு நம்முடைய நாமத்தை நாங்கள் மற்றவர்கள் சொல்வதே ஆண்டவரே நீ எல்லா போச்சனும் எங்களுக்காக மறுத்து உயிர்த்தெழுந்த தேவன். ஆண்டவரே ராத்திரியிலே வேலை இரவிலே எங்களுக்கு அந்த ராத்திரி சொன்ன காரியத்தை நாங்கள் அறிக்கை செய்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து வெளிச்சத்தை கண்டவர்களாக உமக்குள்ளாக சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்கிறோமே. இப்படிப்பட்ட காரியத்தை இவ்வளவு பயங்கரமாக பாரிஸ் நகரத்துல செஞ்சிருக்காங்க. ஆண்டவரே அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் பொது மேடைகள் எல்லாம் பயன்படுத்தி தவிர்க்கத்தக்கதாக நீதிமன்றம் கூட சுவாமி அதில் தலையிடத்தக்கதாக நீதி சரி செய்ய யாராவது நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றங்கள் மூலமாக தணிக்கை செயல் மூலமாக அந்த காரியங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட மறுபடியுமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நீங்க உதவி செய்ய வாரத்தோடு இந்த காரியத்தை இந்த பாட்டில் வைக்கிறோம். அந்த மறுபடியுமாக இந்த பாட்டில் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த பாட்டில் வருகிற நீ பொறுமையாக இறங்கி உதவி செய்யும். அடுத்ததாக பங்களாதேஷுக்காக ஜெபிக்கிற அந்த வேலை வாய்ப்பு அதுல ரிசர்வேஷன் முறையை மக்கள் தெரிவித்த கலவரத்துல ஆண்டவரே எத்தனை பேர் மறித்திருக்கிறாங்க. 150 பேர் 150 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் என்ன வயதுல இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே எப்படிப்பட்ட குடும்பங்கள் தெரியாது. வாரத்தோடு அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். 2500 பேர் காயம் அடைந்திருக்காங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாது. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஒரு முறை ஆண்டவரே நீர் இந்த இடத்துல வந்து இடைப்படும் சுவாமி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு உடைய பாகத்துல இந்த காரியத்தை கட்டுப்படுத்தணும்ப்பா. நீங்க எப்படியாவது கட்டுப்படுத்திடணும். ஆண்டவரே இந்த கோர்ட் கூட தலையிட்டு 30% ரிசர்வேஷன் ஆண்டவரே இல்லாமல் அதற்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. அவங்க தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லி வெளியே கட்டுப்பாடை கொடுத்துருக்குறாங்க. அதற்காக நன்றி அப்பா. அப்படியாகவே ரிசர்வேஷன் முறையால வருகிற பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாவற்றையும் சுவாமி எல்லா நாடுகளும் ஆராய்ந்து அதை வெளிக்கொண்டு வந்து சுவாமி அதற்கு ஏதாவது வேற ஒரு காரியங்களை கொண்டு வந்து இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆகத்தக்கதாக, இதனால் பாதிப்பு ஒன்றுமே இல்லாமல் போகத்தக்கதாக கிருபை செய்யும். எத்தனையோ பேர் படித்து தகுதியோடு இருக்கவங்களுக்கெல்லாம் கிடைக்காம போறது அநேக காரியங்கள் போராட்டம் பல வருடங்களாக நடக்குதப்பா. இந்த ரிசர்வேஷனுக்காக அந்த பாட்டுல வருகிறோம். ஆண்டவரே தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் ஆண்டவரே உயர்வு கிடைக்கத்தக்கதா. அப்போ எல்லாரும் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வாங்க சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை முன்னெடுத்து செய்யத்தக்கதாக ஆண்டவரே உலக நாடுகளை மாற்றங்கள் ஏற்பட நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே வெனிசுலா நாடுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேர்தல் குற்றங்கள் ஆண்டவரே 8 நாடுகளுடன் தன் உறவை தேர்தல் குற்றங்களுக்காக அவர்கள் துண்டித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சுவாமி. அவங்க தேர்தல் குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி தெரிந்த உடனே 8 நாடுகளோட டிஸ்கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்படி எல்லா நாடுகளும் ஆண்டவரே பிற நாடுகளோட உறவில பிரிந்து போகும்போது அக்கிரமங்கள் அநியாயங்களும் பாவங்களும் பெருகி போயிடுமேப்பா. தவறுகளை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அதனால அவங்க உறவுகளை சரி செய்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் யோசிக்காம பிரிவினை உருவாக்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரே பாரத்தோடு வெனிசுலா நாட்டுக்காக ஜெபிக்கிறேன். இந்த குற்றங்கள் மறுபடியும் நடக்காதுன்னு சொல்லி வாக்கும் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை மன்னிப்பு கேட்டு அதற்கேற்ற முறைகளை சரி செய்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீங்க தாங்க. எல்லா நாடுகளும் இதை பார்த்து கொண்டிருக்கு. அந்த 8 நாடுகளும் சம்பந்தப்படாம துண்டித்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது சுவாமி. உலகத்துல சமாதானம் வேணும். அந்த உலக சமாதானத்துக்காக தான் இந்த நாளில் கூட விசேஷமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு சமாதானம் ஒரு சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளணும். ஒரு நாட்டுல இன்னொரு நாள் பிரைம் மினிஸ்டர்லாம் போய் வர்ற காரணமே சமாதானத்திற்காக தானேப்பா. நீங்க உதவி செய்யுங்க. உலக நாடுகளுக்கு சமாதானத்தை தந்து ஆண்டவர் நல்ல செய்திகளை நாங்கள் சீக்கிரத்துல கேட்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். ஆமென். அடுத்த ஜெபத்துக்காக சகோதரன் பால்தாஸ் ஜெபம் பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்காக. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான ஜெப வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. நல்ல ஒரு செய்தியை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீரே அப்பா. அந்த செய்தி மூலமாக ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசினதுக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இப்போது அப்பா இந்திய நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய எங்கள் தலைநகராகிய டெல்லியில கடந்த பெரிய கோர விபத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக டெல்லியில கீழ்த்தட்டில் அமைந்திருந்த அப்பா பயிற்சி மையத்துல வெள்ள நீர் திடீரென்று புகுந்ததுனால அங்கு IAS பயிற்சி நிலையத்துல எத்தனையோ பலி ஏற்பட்டிருக்கு என்பதை அறிகிறோம் ஆண்டவரே.
இதற்காக நாங்கள் கண்ணீரோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட விபத்துகள் இனி நடைபெறாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாமே கர்த்தாவே இப்படி அடுக்குமாடி கட்டடங்களுக்கு அப்பா கர்த்தாவே பெர்மிஷன் கொடுக்கும் போது நீர் நெருப்பு மற்றும் நிலநடுக்கங்களிலே எந்த சேதம் வராதபடி அப்பா கர்த்தாவே அதை பாதுகாப்புக்கு ஏற்றபடி நல்ல திட்டங்கள் அமைத்து இப்படிப்பட்ட திட்டங்களை அமைத்து தரும்படியாய் நாங்கள் பாரம் எடுத்து செபிக்கிறோம். இப்படிப்பட்ட விபத்துகள் இனி வராதபடி அப்பா கர்த்தாவே தகுந்த நடவடிக்கை எடுக்க ஆண்டவரே கர்த்தாவே முன்னின்று கர்த்தாவே இந்த காரியங்களிலே அப்பா செயல்பட அப்பா அரசுக்கும் அப்பா கர்த்தா மத்திய அரசுக்கும் இதை தலையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா எங்கள் அருகாமை உள்ள கேரளா மாநிலத்தில கர்த்தாவில் நடைபெற்ற ஆண்டவரே வயநாடு என்ற பகுதியில ஆண்டவரே பெரிய வெள்ளப்பெருக்கு சேதம் ஆண்டவரே அப்பா கர்த்தா நிலச்சரிவுகள் ஏற்பட்டு ஆண்டவரே எத்தனையோ உயிர்கள் அப்பா மறித்திருப்பதை அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பரிதாபமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம். இப்போ உயிருக்காய் போராடி கொண்டிருக்க மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே சிலர் காணாமலே போயிருக்கிறார்கள் என்று அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களெல்லாம் கண்டுபிடிக்க அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே அது முதலமைச்சர் தீவிர நடவடிக்கை எடுத்தாலும் கர்த்தாவே நீ கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. மிக சீக்கிரம் விரைவில் மீட்கப்படை செல்லவும் அந்த பேரிடரிலிருந்து மக்கள் காப்பாற்றப்படவும் கர்த்தாவே நல்ல திறம்பட செயல்பட அப்பா உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மீட்பு படை கர்த்தாவே தன்னுடைய திறமையை காட்டி அந்த மக்களை மீட்டு கொண்டு வர அந்த இயற்கை அழிவிலிருந்து சரியான முடி கர்த்தாவே நல்ல நடவடிக்கை எடுக்க அப்பா மத்திய அரசு அதுக்கு நேரடியாக சென்று அதுக்கு நிவாரணம் கொடுக்க கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே அருகாம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில ஆண்டவரே ஹவுரா மும்பை எக்ஸ்பிரஸ் ஆண்டவரே ஆண்டவர் தடம் புரண்டு ஆண்டவரே 18 பெட்டிகளில் இருக்கிற மக்கள் கர்த்தாவே எத்தனை பேர் உயிர் இழந்திருப்பதை அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனை உயிர் அப்பா அந்த மீட்பு மணியை துரிதப்படுத்தவும் உயிரிழந்தவர் குடும்பங்களுக்காக காயமுற்றவருக்காக குணமாகவும் நாங்கள் பாரம் எடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கவும் ஆண்டவரே இப்படிப்பட்ட விபத்துகள் இனி வராதிருக்கும்படியாய் தகுந்த நடவடிக்கை அப்பா கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே பல விதமான உயிரிழப்புகளை நாங்கள் கேட்க விடும்போது கர்த்தாவே நீர் மனம் இறங்கி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இது மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆண்டவரே ஆண்டவரே செய்கிற திட்டத்தை அறிகிறோம் ஆண்டவரே. 2021 ஏற்பட்ட மதமாற்ற தடை சட்டத்தை இன்னும் அதிகமாய் தீவிரப்படுத்துவதை அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சட்டம் முற்றிலும் அப்பா நிராகரிக்கப்பட ஆண்டவரே இது ரத்தாக்கும்படி நாங்கள் பாரம் எடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக கர்த்தாவே இப்படி திட்டங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்க நாங்கள் பாரம் எடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் அழிவுகளிலும் இப்படிப்பட்ட பொல்லான திட்டங்களிலும் தேசம் காக்கப்பட நாங்கள் பாரம் எடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே இரக்கம் செய்யுங்க அப்பா, மனம் இறங்குங்க அப்பா. இந்திய தேசத்தை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த இவர்களுடைய சதியிலிருந்து எங்கள் தேசம் காக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம். ஏசி நாம் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென். அடுத்து சகோதரி பெஸ்ஸி பெமில் ஜெபம் பண்ணுவாங்க. பெஸ்ஸி பெமில் வெளியிட்டா உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உனக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே எங்க தேசத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரப்பா. உமக்கு நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. கொடுக்கப்பட்ட செய்திக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே ஆசிரியர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆசிரியர்களை கர்த்தர் நோக்கி பாருங்கப்பா. அவங்க செய்யற சேவைய என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. பள்ளியில வேலை பார்க்கறவங்க, கல்லூரியில வேலை பார்க்கறவங்க, கிறிஸ்தவ ஆசிரியர்கள் எங்க மத்தியில இருக்கிற நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை எல்லாரையும் நாங்க ஒரு விஷயம் நினைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஏசப்பா இந்த குழுல இருக்கிற ஆசிரியர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே நல்ல மனப்பாங்க கொடுத்து கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாக பிள்ளைகள் மத்தியில எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதிகமான பேர் இந்த வாலிப பிராயத்துல சிறு பிள்ளைகளை கேட்ட சத்தியங்களை வச்சு
வச்சுதான் ஆண்டவரே பின்னாடி பெரிய ஊழியக்காரெல்லாம் எழும்பக்கூடிய சூழ்நிலை கத்தர் ஏற்படுத்தி தருவீங்க. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க கிறிஸ்தவ ஆசிரியர்கள் சாரட்டக்கர், மேரியாடன் ஸ்கூல், நிறைய கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் இருக்கிற ஆசிரியர்கள் ஆண்டவரே கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஏசப்பா நல்ல முறையில வடிவமைக்க கத்தர் நீங்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஆண்டவரே கத்தருக்கு பயந்து வெறும் ஊதியத்துக்காக மாத்திரம் இல்ல ஐயா ஆண்டவரே, கத்தருக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க கத்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க, அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற காரியங்கள் எல்லாம் கத்தரால ஆசீர்வதிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு அவங்க வாழ கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, பின்தங்கிய மாணவர்கள் ஏசப்பா முன்னுக்கு ஏற்படுத்துகிற ஒரு ஆசிரியர்களாக அவங்க காணப்படணும். பின்னாடி இருக்கிற மாணவர்கள் அப்படியே அவங்க வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. நல்லா படிக்காத பிள்ளைங்களையும் அவங்க உற்சாகப்படுத்தி ஆண்டவரே தகப்பனே அவர்கள் ஆண்டவரே ஏசப்பா அவங்கள ஒரு இன்னும் அவங்க ஊக்குவிக்கிற ஒரு ஆசிரியர்களாக அவள் காணப்பட கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா இன்னும் நல்ல படிக்கிற பிள்ளைங்க நல்ல ரேங்க், ஸ்டேட் ரேங்க்ஸ் எடுக்க கத்தர் கிருபை பாராட்டுங்க. எங்க டயசிஸ், திருநெல்வேலி டயசிஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸையும் கத்தர் ஆசீர்வதிங்க. அதுல வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்ப அங்க படிக்கிற பிள்ளைங்க கத்தரால ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நல்ல ரேங்க் எடுக்கட்டும். 10th 12th படிக்கிற பிள்ளைங்க நல்ல ரேங்க் எடுக்க கத்தர் கிருபை செய்யுங்க. அப்ப ஆண்டவரே இன்னும் பின்தங்கிய மாணவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இசப்பா தலை சிறந்த பிள்ளைகளா அவளை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. இன்னும் கிறிஸ்தவ மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. இசப்பா மருத்துவ பணியில இருக்கிறவங்க அப்பா ஆண்டவரே தங்களுக்கு அதிகமான பாடுகள் அவர்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அதிகமான நைட் டியூட்டிஸ் எல்லாம் போடும் பொழுது அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். கத்தர அந்த இதுல இருந்தெல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே இசப்பா தகப்பனே அவங்களுக்கு நல்ல ஒரு மனப்பாங்கு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்பா. அங்க ஆண்டவரே இசப்பா அந்த கிறிஸ்தவ மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது ராஜா. எங்க திருநெல்வேலியை சேர்ந்த மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு. பெல் மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே, ஜெயராஜன பாக்கியம், இது போன்று இருக்கிற நிறைய எல்லா டைசஸ்ல இருக்குது தகப்பனே. இது போன்று இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் தேவனுடைய கரத்துல கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோப்பா. அதுல வேலை பார்க்குற ஒவ்வொரு டாக்டர்ஸையும் கத்தருடைய கரத்துல கொடுக்குறோப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே தகப்பனே. உங்களை மாத்திரம் அவங்க முன்னோக்கி முன்ன வச்சு அவங்க அந்த பாதையில நடந்து செல்ல கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க பணத்துக்காக இல்லாம ஆண்டவரே இசப்பா அந்த வெறும் பணத்துக்கு சம்பாத்தியத்திற்காக இல்லாம ஆண்டவரே கொடுக்கப்பட்ட பேஷன்ஸ் ஒரு உயிர் என்கிறத மனசுல கொண்டு அப்பா அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு அவர்கள் செயல்பட கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவரே ஜெபத்தோடு அவங்க ஒவ்வொரு தடவையும் கடந்து செல்லணும். அந்த இடத்திற்கு ஒவ்வொரு ஓபி பார்க்கும் பொழுதும் ஜெபத்தோடு கடந்து செல்ற ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வை எங்க டாக்டர்ஸ்க்கு கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நமக்கு சோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, இன்னும் பொறுப்புல இருக்கிற நிறைய அதிகாரிகள் உண்டு, கலெக்டர்ஸ் உண்டு, ஏஓஸ் உண்டு, விஓஸ் உண்டு, அப்பா ஆண்டவரே டிஓஸ் உண்டு, இன்னும் இன்கம் டாக்ஸ்ல நிறைய அதிகாரிகள் உண்டு. எல்லாரும் உடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஒரு உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே நீங்க எங்களை அழைக்கணும்ப்பா ஆண்டவரே. நீங்க கொடுத்த இந்த வேலைக்கு நாங்க உண்மை உத்தமாக நடந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. இங்க கிறிஸ்தவ ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இன்னும் அதிகாரிகள், தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. இன்னும் அரசியல் பதவியில இருக்கிற அதிகாரிகள் உண்டு ஐயா ஆண்டவரே. லோக்சபா, ராஜ்யசபால கிறிஸ்தவர்கள் உண்டு. ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. கத்தர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில உண்மையோட உத்தமத்தோடும் லஞ்ச ஊழல் வாங்காம அந்த நேர்மையான ஒரு அதிகாரியாக பேரெடுக்க கத்தர் அவர்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து டாக்டர் தேவதாஸ் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற நல்ல
இந்த ஜெப ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ தந்த இன்னைக்கு அருமையான சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஜெப குறிப்புக்காக வருகிறோம். ஆண்டவரே, காவல் துறையில பணிபுரிகிற கிறிஸ்தவ அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, ஆண்டவரே, இந்த மாதிரி காவல் அதிகாரிகள் கிறிஸ்தவர்களாக பணிபுரிகிற இந்த காலகட்டங்கள்ல தேவரே, தேவனுடைய மகிமை பிரஸ்தாபப்படும்படி தேசம் எங்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும்படி அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நியாயத்தின்படி நடக்கிறவர்களாக ஆண்டவரே காண கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய தமிழ்நாட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பர்டிகுலரா நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அறிகிறோம். தேவரே, அவர்கள் தங்களுடைய கொடுக்கப்பட்ட கடமைகளை நேர்த்தியாக நியாயமான முறையில செயல்படுத்தவரே அவர்களுக்கு நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக அவங்க சட்ட ஒழுங்குகளை பராமரிக்கிற இந்த காலகட்டங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஏத்தர்களும் மாயமாலம் பண்ணுகிறவங்க இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சரியாக கண்டுகொள்ள தேவரீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல அவர்களை எல்லாம் தகுந்தபடி கண்டிப்போடு நடத்தவும் தேவரீர் அவர்களுக்கு நல்ல தைரியத்தையும் நல்ல ஒரு திடகாத்திரமான மனத்தையும் நீர் அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய நேர்மையை மேலதிகாரிகள் உணர்ந்து கொள்வதற்கு தக்கவாகவும் அதன் மூலமாக அவர்களுக்கு காலங்களில் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கவும் தேவரை கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். இப்படியாக காவல்துறையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மூலமாக நாட்டில அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் பெருகி இருக்கவும், சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய மக்கள் சட்டத்தின்படி நடக்கத்தக்கதான அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்படியும் அவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. அதே போல கிறிஸ்தவ வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரே, கள்ளத்திராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்பது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவ வியாபாரிகளும் உணர்ந்தவர்களாக, அநீதியாக சம்பாதிக்காம அநித்தியமான லாபத்திற்காக ஆண்டவரே ஷார்ட்கட் வழியிலெல்லாம் ஏமாற்றாம நியாயமான முறையில வியாபாரங்கள் செய்யத்தக்கதான கிருபைகள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல வியாபாரங்கள் செழிக்கவும் நீதியான முறைமைகளை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுத்தரவும் அவர்களை விருத்தி அடையவும் தேவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரை கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்க காலகட்டங்கள்ல மக்கள் மிக வெகுவாக பாதிக்கப்படுகிறதை நாங்கள் அறிகிறோம். இந்த காலகட்டங்களில் அவர்கள் தங்களுக்குன்னு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாதபடி நியாயமான முறையில அந்த வியாபார உத்திகளை செயல்படுத்தவும் அதை கடைபிடிக்கவும் தேவரே அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல பல வியாபார உத்திகளால் பொதுமக்களை ஏமாற்றி தெரியக்கூடிய ஆண்டவரை எத்தர்களை கிறிஸ்தவ குடும்ப தலைவிகள் அடையாளம் கண்டு கொள்ளணும். கிறிஸ்தவ மக்களும் சாதாரண மக்களும் ஆண்டவரே எந்தெந்த இடங்களெல்லாம் அவங்க இந்த மாதிரி மக்களை சீட் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளணும். மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தந்து ஆண்டவரே இந்த மாதிரி புறம்பான வழியில சம்பாதிக்கிற வியாபாரிகள் மனம் திரும்பத்தக்கதான கிருபைகளை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்படியாக ஆண்டவரே, கிறிஸ்துவை அறிகிற அறிவினால ஆண்டவரே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில நியாயமாக நடந்து கொள்ளவும் நேர்மையாக நடந்து கொள்ளவும் ஆண்டவருடைய நாமத்தின் இவர்கள் மூலமாக ஆண்டவரே மக்களுக்கு நல்லபடியாக சென்றடையத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களை ஆண்டவரே எங்களுடைய காலங்களை கண்டு கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவத்தின் மூலமாக கிறிஸ்தவர்கள் மூலமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே சட்ட ஒழுங்குகள் வியாபாரங்கள் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கத்தக்கதான கிருபைகளை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்களை கிறிஸ்தவர்களுக்கு அருளி அதன் மூலமாக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாறு கொடுத்து கொண்டாடுகிறோம். துதிக நம்ம இவெல்லாம் உமைக்க செலுத்தணும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சோதரமையா துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இப்படியாக ஒரு சிறு கூட்டமாக உண்மை நோக்கி கூப்பிட செய்த இந்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. நாங்கள் ஒரு மனதோடு செய்கிற ஜெபங்களை நீ கேட்டு எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இருப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் நாங்க உங்களுடைய ஜெப பெட்டியில இருந்த விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் உங்களுடைய பாட்டில் வைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் கேட்டு அதற்கு பதில் தாருங்கக்கா. இப்பொழுது கூட முதலாவது குறிப்பாக எங்களுடைய குரூப்ல இருக்கிற
உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு கேன்சர் இருக்குது சுவாமி. இந்த காரியத்தை உங்களுடைய பாத்துல வைக்கிறோம். மிஸ்பா பிரவுன் அவர்களுடைய கொழுந்தனாருடைய மனைவி எலிசபெத் பொன்சி, பெட்சியுடைய மாமியார் ஜூலியட், சாவித்திரி சிஸ்டருடைய சகோதரி வள்ளி, இவங்க 3 பேரையும் உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. நீர் உருவாக்கிய ஒவ்வொரு எங்களுடைய உடல் உறுப்புகள் யாவற்றையும் நீர் சிருஷ்டித்த தேவனப்பா. உம்முடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றும் இல்லையப்பா. எங்க புற்றுநோய் இருக்கிறதோ அந்த காரியங்களை எல்லாம் நீர் அறிவி சுவாமி. உம்முடைய பாத்துல அவங்க 3 பேரை நாங்க வைத்திருக்கிறோம் சுவாமி. நீர் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுடைய கண்ணீர்களை கண்டு நீர் சுகம் கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் இந்த நேரத்திலும் கூட அவங்களை தொடும் அப்பா. நீர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்கள் சாவங்கள் எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டீரே அப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்காக நோய்களை வெற்றி சிறந்த உம்முடைய கரத்துல அந்த பிள்ளைகளை நாங்க வைக்கிறோம். நீர் அவங்கள தொடுமப்பா. தொட்டு இந்த கணத்துல தாமே அவங்களுக்கு விடுதலை கொடுமப்பா. நீர் இப்பொழுதும் நீர் உயிருள்ள தேவனாக இருப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்கிய தேவன். இப்பொழுதும் கூட நீர் உம்முடைய தொடுதலுக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் தொட்டு சுகத்தை கொடுமப்பா. இதன் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக கூட நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. நீர் தானே சுவாமி. இந்த குழந்தைகள் உம்முடைய கிருபை உம்முடைய சுதந்திரம் சுவாமி. நீர் ஒவ்வொருவரையும் படைக்கும் பொழுது நீர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது நீங்கள் பலியை பெருகுங்கள் என்று நீர் ஆசீர்வதித்தீர் சுவாமி. நீர் குடும்பத்தை கட்டும் பொழுது குடும்பம் பெருகுவது உம்முடைய சித்தம் அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு எதிராக இந்த சாத்தான் செய்கிற அந்த காரியங்களை எல்லாம் நீர் தடைகளை எல்லாம் நீர் தவிர்த்து போட்டு இந்த குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்கு நீர் குழந்தையை கொடுமப்பா. விசேஷமாக ஜெஃபினாவையும் உஷாவோட மருமகளையும் என்னுடைய மருமகளையும் கூட உடைய பாட்டுல வைக்கிறோம் சுவாமி. நீர் ஏற்ற நேரத்துல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கற்பத்தின் கனியை கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியுமப்பா. நீர் அப்படி செய்வதற்காக கூட நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். நீர் இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். அண்ணாளுக்கும் சாராளுக்கும் நீர் கிருபை செய்த தேவனப்பா. இந்த பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்து அவங்களுடைய குடும்பத்தை நீர் கட்டுமப்பா. அதே போல ரதிமுத்து சிஸ்டருக்காக நாங்கள் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். அவங்களுடைய ஆபரேஷன் நல்லபடி நடந்ததற்காக நன்றியப்பா. அந்த வெரிகோஸ் ஆபரேஷன்ல இருந்து அவங்களுக்கு முற்றும் முடிவுமாக நல்ல சுகம் கொடுக்க நீங்க சுகத்தை கொடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விரைவில் நல்ல சுகம் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. அவங்களுடைய மகனும் மருமகனும் விசுவாசத்துல இருக்கவும் விசுவாசத்துல அவங்க அன்போடு அந்த குடும்பத்தை நடத்தவும் நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாகவும் அன்பும் ஐக்கியமும் நிறைந்த குடும்பமாகவும் அவங்க குடும்பம் மாற நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து அவங்கள பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நாங்கள் ஜெபித்த எல்லா காரியத்தையும் மறுபடியும் அவங்களுடைய பாட்டுல வைத்து துதிகன மகிமை யாவற்றை உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் சுவாமி. ஆமென். முடிவு ஜெபத்தை இந்த வேளை கூட சகோதரி ஞான உஷா அவர்கள் எடுத்தார். ஸ்தோத்திரம் அப்பா. என் அன்பின் தகப்பனே முக்கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் அப்பா பதில் தெளிகிற தெய்வமா எங்க கடந்து வந்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரமையா. நன்றி தகப்பனே. விசேஷமாக கூட கர்த்தாவே செய்தி கொடுத்த வனஜா சித்திக்காக முக்கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அவங்க கொடுத்த நல்ல செய்திக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று பார்க்கிறோமே ராஜா. அப்பா கர்த்தருக்கு பயப்படுதல் அப்பா யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க மேல எல்லாம் பிரியமா இருக்கிறேன் என்று பார்க்கிறோமே ராஜா. தாமே ராஜா. அப்பா வனஜாசத்தி அப்பா மேலே பிரியமா இருந்து ராஜா இவ்வளவு நாள் அப்பா அவங்க செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிச்சீங்க அப்பா. அவங்க வேண்டிக் கொண்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் ராஜா அப்பா நீர்தாமே கூடவே இருந்தீங்க அப்பா. பலப்படுத்தினீங்க, சுகப்படுத்தினீங்க அப்பா. நீர்தாமே ராஜா எல்லாவற்றிலும் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்தீங்க. இன்னும் ராஜா அப்பா இந்த ஆயுசு நாட்களை அவங்களுக்கு அப்பா கூட்டி கொடுத்து அப்பா நீர்தாமே ராஜா நல்ல பலன் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் நிறைய மெசேஜஸ் அவங்க கொடுக்கணும் அப்பா. நீர்தாமே ராஜா அப்பா அவங்க முதிர் வயதிலும் கழித்திருந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்று சொன்ன தகப்பனே அப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுங்க ராஜா. அவ கழுதுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொன்ன தகப்பனே அப்பா. அவங்களை பலப்படுத்துங்க. இன்னும் அநேகருக்கு அப்பா ஆசீர்வாதமான ஒரு தாயாக அவங்க வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. அது போல கூட கர்த்தாவே சித்தப்பாவையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இருவருமாக சேர்ந்து ராஜா இந்த ஊழியத்தை செய்ய அப்பா அவங்களை இன்னும் அதிக பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு தாயாக தகப்பனாக நீங்க
வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. இன்னும் ராஜா அவங்க அப்பா அவங்க செய்கிற ஊழியம் அப்பா எல்லா இடங்களிலும் ராஜா அந்த ஜெபம் அப்பா அவங்க செய்கிற இந்த ஜெபம் அப்பா அநேகரை அப்பா கூட்டி அப்பா எவ்வளவு பெரிய ஜெபத்தை ராஜா அப்பா தேசத்தையும் கூட கர்த்தாவை மாட்டுகிற அசைக்கிற அந்த ஜெபத்திற்கு அப்பா நீ பலப்படுத்துகிற தெய்வமாய் அப்பா பதிலளிக்கிற தெய்வமாய் இன்னும் அவங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. இன்னும் அப்பா இந்த ஜெபத்துல கலந்து கொண்டவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் இணைய முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இணைந்தவர்கள் எல்லாரையும் விசேஷ ஆசீர்வாதங்களால் இதை ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா என்னென்ன காரியங்கள்லாம் அப்பா அவங்க உங்க இடத்துல கேட்கிறாங்களோ குடும்ப விஷயத்துல ராஜா என்னென்ன காரியம்லாம் அப்பா அவங்க அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா காரியத்திலும் ராஜா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு திருமணத்தை கொடுங்க அப்பா. வியாதியில சிக்கண்டு தவிக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க ராஜா. அப்பா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. விசேஷமாக சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோமே அப்பா. அந்த ஞானத்தின் ஆவியினால சிறு பிள்ளைகள் முதல் அப்பா பெரியோர் வரையும் அப்பா நிறைத்துள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீர்தாமே அப்பா ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன தகப்பனே அப்பா அவங்க இந்த காரியங்களை டிராவல் பண்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ராஜா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவங்க வேலைகள்ல உயர்வை கட்டளையிட்டு நீர்தாமே ராஜா ஒரு பாதுகாப்பை அவங்க மேல தெய்வ தூதர்கள் அப்பா சுட்டிலும் சூழ அவங்களை பாதுகாத்து வருகிற இந்த கிருபைக்காக முக்கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெப ஊழியம் தடையின்றி இம்மட்டுமாக நடந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியம் விருத்தி அடையட்டும் ராஜா. அநேக பிரேயர் வாரியர்ஸ் இந்த ஊழியத்துல கலந்து கொண்டு ஜெபிக்க உதவி செய்யுங்க. இன்னும் அநேக ராஜா இன்னும் ஊழியக்காரர்களை எழுப்புங்க என் அன்பின் தகப்பனே. நல்ல மெசேஜஸ் அங்க கேட்க கிருபை செய்கிற தகப்பனே உமக்கு நன்றி. வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ராஜா பெரிய காரியங்களை செய்தில்லைங்க. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தகப்பனே உமக்கு நன்றி. ஊழியக்காரர்களின் ஆசீர்வாதத்தை விரும்புகிற தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. அப்பா இங்க கலந்து கொண்டிருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டாம்ப்பா. இந்த ஜெப ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மெசேஜ் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. இப்படிப்பட்ட கிருபையை நாளில கொடுங்க அப்ப நாங்க இங்க இடத்துல ஜெபிக்கிறோங்க அப்ப பரலோகத்துக்கு தகுதியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருங்க. அப்படி எங்களை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க அப்பா. எங்களை சுத்தமும் வெண்மையுமாக மாற்றுங்க. அப்படிப்பட்ட கிருபையை நாளில கொடுங்க. துதிகன மகிமையனைத்தும் இயேசுராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமலை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் நாங்கள் நினைக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சொன்னுக்குள் பேசிக்க பண்ணாமல் தீமை நிஷித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று கொண்டவர்களே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவின் ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மளோடு இருப்பதாக, ஆமென். இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வந்த யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மகளுக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தை முடித்திருக்கிறோம், புதிய மாதத்தை பேசிக்க போகிறோம். இந்த புதிய மாதத்திலே கூட புதிய கிருபை கிடைக்கும்படியாக இந்த வேலை கூட நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நீங்கள் வாங்க. அடுத்த வியாழக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே ஒரு ஸ்பெஷல் விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க பாஸ்டர் வைஷாலி லூக் பால் அவர்கள். முன்பு நம்மோடு கூட செய்தி கொடுத்த சகோதரன் பாஸ்டர் சஞ்சீவ் பால் அவருடைய மனைவி அவர்கள். அவங்க எல்லாம் இப்போது யூஎஸில் வந்து செட்டில் ஆகி அங்கே ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கிருந்து நம்முடைய ஊழியத்திலே பாரம் பெற்று நம்மளுக்கு இணைய அவர் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் வாங்க. நான் இன்றைக்கு வந்ததை விட அதிகமாக நம்பர் வந்துடும். எல்லாரும் கட்டாயமாக ஆர்வம் கொண்டு வாங்க. வந்து இந்த ஊழியத்தை பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்த யாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வரப்போ மாதமும் தொடர்ந்து எங்களை கூட நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஊழியத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென்.